வாழ்க்கையில் எந்த ஒரு சூழ்நிலையையும் எந்த ஒரு புகாரும் இல்லாமல் குற்றம் குறைகள் எதுவும் சொல்லாமல் ஏற்றுக்கொள்வதை பற்றி புத்தர் என்ன சொல்கிறார்? ஆர்ட் ஆஃப் அக்செப்டன்ஸ் அல்லது எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கலையை கற்றுக்கொள்ளுங்கள். லேர்ன் த ஆர்ட் ஆஃப் அக்செப்டன்ஸ் என்று இந்த வீடியோல ஓஷோ என்ன சொல்ல முயற்சி செய்கிறார்? மேலும் ஓஷோ சச்னஸ் என்கிற வார்த்தையை இந்த வீடியோல அடிக்கடி ஒருவேளை பயன்படுத்தி இருக்கலாம். ஸோ சச்னஸ் என்றால் என்ன என்பதை பற்றி நமது சேனல்ல ஏற்கனவே வீடியோ இருக்கு. அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. புத்தர் நம்பிக்கை துன்பத்தின் வேரை என்றென்றும் அழிக்கும் என்று சொன்னார். Faith can forever destroy the root of affliction. உங்களுடைய எல்லா துன்பங்களும் ஒரு சிம்பிள் ஸ்டேட்மெண்டாக குறைக்கப்படுகின்றன. Things are not what they should be. உங்களுக்கு நல்ல பதவி கிடைத்திருக்க வேண்டும், நல்ல அங்கீகாரம் கிடைத்திருக்க வேண்டும், அளவற்ற செல்வம், அழகான உடல், அழகான மனைவி அல்லது கணவன் கிடைத்திருக்க வேண்டும். இப்படி பல கம்ப்ளைண்ட்ஸ் லட்சக்கணக்கில் இருக்கின்றன. இத்தனை லட்சம் புகார்கள் மனதில் இருந்தால் எப்படி ஒருவரால் துன்பம் இல்லாமல் நிம்மதியாக இருக்க முடியும்? இந்த புகார்கள் அனைத்தும் உங்களுக்குள் துயரத்தை உருவாக்குகின்றன. Faith can forever destroy the root of all affliction என்று புத்தர் சொன்னது சரிதான். Faith என்பது புத்தரை பொறுத்தவரையில் எந்த சூழ்நிலையையும் எந்த ஒரு புகாரும் இல்லாமல் குற்றம் குறைகள் சொல்லாமல் ஏற்றுக்கொள்வது. எக்ஸிஸ்டன்ஸ் நம்மை இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறது என்பதை அறிந்து கொள்வது. எக்ஸிஸ்டன்ஸ் நாம் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று விருப்பப்பட்டால் அது சரியாகத்தான் இருக்க வேண்டும். ஏனென்றால் நீங்கள் எக்ஸிஸ்டன்ஸை விட அறிவாளியாக இருக்க முடியாது. Faith can focus you on the virtues of Buddhahood. இந்த நம்பிக்கை உங்களை புத்தத்துவத்தின் நற்பண்புகளில் கவனம் செலுத்தும். Faith, trust, love and suchness ஆகியவற்றின் மூலமாக நீங்கள் புத்தத்துவத்தின் வாசலுக்குள் நுழைகிறீர்கள். புத்தத்துவம் அல்லது புத்தாஹூட் என்றால் விழிப்பு நிலை அல்லது புத்தர் அடைந்த ஞான நிலை என்று அர்த்தம். இன்னொரு புத்தரான சாக்ரட்டிஸை நினைவு கூறுகிறேன். அவரது மனைவியால் யாரை வேண்டுமானாலும் ஞானம் அடைய செய்துவிட முடியும். எனவே சாக்ரட்டிஸ் ஞானம் அடைந்தது அவருடைய சொந்த திறமையால் அல்ல. மொத்த புகழும் அவரது மனைவிக்கே சென்று சேரும். சாக்ரட்டிஸ் தொலைதூர இடங்களில் இருந்து தன்னிடம் கற்றுக்கொள்ள வரும் மாணவர்களுக்கு தொடர்ந்து கற்பிப்பதிலேயே ஆர்வம் காட்டிக் கொண்டிருந்தார். அவருக்கு தன்னை ஒருபோதும் ஏறிட்டு பார்க்க கூட நேரமில்லை என்பது அவரது மனைவிக்கு இயல்பாகவே கோபமாக இருந்தது. ஒரு நாள் அவருடைய மனைவி சாக்ரட்டிஸிற்கு தேநீர் தயாரித்துக் கொண்டிருந்தார். சாக்ரட்டிஸ் மாணவர்களோடு ஆழ்ந்த விவாதத்தில் இருந்தார். அவரது மனைவி மிகவும் கோபமடைந்து அவர் முகத்தில் வெந்நீரை ஊற்றினார். அவருடைய பாதி முகம் வெந்து போனது. ஆனாலும் அவர் தனது மாணவர்களுடனான உரையாடலை நிறுத்தவில்லை. மாணவர்கள் அதிர்ச்சியில் உறைந்து போனார்கள். அவர்களால் நம்பவே முடியவில்லை. கடவுளே, அவர் முகம் வெந்துவிட்டது, ஆனால் அவர் கொஞ்சம் கூட கலங்கவில்லை என்று ஆச்சரியப்பட்டார்கள். விவாதித்துக் கொண்டிருந்த விஷயத்தை அவர்கள் கிட்டத்தட்ட மறந்து போனார்கள். ஆனால் சாக்ரட்டிஸ் தொடர்ந்து விவாதித்துக் கொண்டிருந்தார். மாணவர்கள் அவரிடம், விவாதித்துக் கொண்டிருந்த டாபிக் என்ன என்பதை நாங்கள் மறந்துவிட்டோம். முதலில் எங்களுக்கு ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துங்கள். உங்கள் மனைவி ஒரு மான்ஸ்டர், உங்கள் முகம் வெந்துவிட்டது என்றார்கள். சாக்ரட்டிஸ் அவர்களிடம், she is my test of fire. அவளுக்கு நான் மிகவும் நன்றி உள்ளவனாக இருப்பேன். அவள் என்னை கடுப்பேற்றுவதற்காக, தொந்தரவு செய்வதற்காக, கோபப்படுத்துவதற்காக எல்லாவற்றையும் செய்து பார்த்து விட்டாள். ஆனால் என் ஆன்மா அமைதியாகவே இருக்கிறது. It remains unruffled. அவளுக்கு நான் மிகவும் கடமைப்பட்டிருக்கிறேன். அவள் இல்லாமல் நான் இப்போது என்னவாக இருக்கிறேனோ அதற்கு சாத்தியமில்லை.
என் அமைதி, நிம்மதி, என் மௌனம், என்னுடைய புரிதல், எந்த சூழ்நிலையையும் ஏற்றுக்கொள்ளும் தன்மை, இது எல்லாமே எனக்கு அவளால் தான் கிடைத்தது என்றார். வாழ்க்கையை உற்று பார்த்தால் இதுதான் ஒரு சீக்கருடைய அல்லது ஒரு தேடுதல் உள்ள நபரின் வழி. ஒவ்வொரு துன்பத்தையும் ஒரு படிக்கல்லாகவும் ஒவ்வொரு கெட்ட கனவையும் விழித்தெழுதலுக்கான சூழ்நிலையாகவும் மாற்றுகிறார். ஃபெய்த் மாயையின் எண்ணற்ற பாதைகளை கடந்து அபரிதமான விடுதலையின் பாதையை காட்டும். Faith can transcend the numerous roads of delusion and display the path of unexcelled liberation. வாழ்க்கை மிகவும் வளமானது மற்றும் நம்ப முடியாத அளவுக்கு அழகானது. உங்களால் அதனுடன் ரிலாக்ஸ் செய்ய முடிந்தால் நீங்கள் அற்புதமான விடுதலையின் பாதையை அடைந்து விட்டீர்கள். யாரும் இதுவரை சென்றிராத உச்சத்தை அடைந்து விட்டீர்கள். அது மிகவும் எளிமையானது, வெரி சிம்பிள். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் லேர்ன் த ஆர்ட் ஆஃப் அக்செப்டன்ஸ். எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கலையை கற்றுக்கொள்ளுங்கள். சச்னஸ் மற்றும் ஃபெய்த் அதிலிருந்து தான் வெளிப்படும். நம்பிக்கை எழும்போது எக்ஸிஸ்டன்ஸின் அத்தனை கதவுகளும் உங்களுக்காக திறக்கப்பட்டு உங்களை அழைக்கும். உண்மையான ஆன்மீக அனுபவம் மிகவும் எளிமையானது. எந்த புனித நூல்களும் தேவையில்லை. நீங்கள் எங்கும் செல்ல வேண்டியதில்லை. நீங்கள் எங்கிருந்தாலும் you can create the experience of suchness and you can blossom into the flower of faith. அது தானாகவே புத்தத்துவத்தின் நறுமணமாக மாறும்.